Welcome back to Portal to Biggest World. ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா எனக்கு உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, நான் அதாவது உங்கள் அச்சு, அப்புறம் தியா, தென்றல், ஜாய் இப்படின்னு நாங்கள் 4 பேருமே வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கோம்டா. எல்லாருடைய கதைகளும் போய் கேளுங்க. உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல்ஸில் சொல்லியிருக்காங்க, கேட்டு பாருங்க. அதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒவ்வொரு ஸ்டோரி கேட்கும்போதும் என்ன வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த மாதிரி தோணக்கூடாது. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். நாங்கள் 4 பேருமே தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கோம், கேட்டு பாருங்க. ஓகே. அப்புறமா இன்னைக்கு நான் ஒரு ஒன் ஷாட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஒன் ஷாட்டோடைய நேம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஸ்டோரி ஆஃப் எர்த்குவேக். நல்லா இருக்கா? சரி, வெயிட் பண்ண வேண்டாம். நான் ரொம்ப வளவலா குளக்கலான்னு பேச விரும்பலை. டைரக்டா ஸ்டோரிக்குள்ள புக்கலாம். இந்த ஸ்டோரியில எப்படின்னா, நம்ம சுகாவும் ஜின்னும் வந்து சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் இன்ட்ரோ. இந்த ஸ்டோரி ஒரு காமெடி ஜானர். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜின்னை அறக்க பறக்க கிளப்பிட்டு இருக்காங்க வீட்டில் அம்மா. இங்க காமில மூஞ்சி காமி. அம்மா, இங்க தூக்கம் வருதுமா. ஆமா, தூக்கம். எப்ப பார்த்தாலும் தூங்கு மூஞ்சியா இருந்துட்டு இருக்க கூடாது. இரு 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 திருஷ்டி போட்டு வச்சிடறேன். அம்மா வைக்காதம்மா, அசிங்கமா இருக்குதுமா. என்ன அசிங்கம்? இங்க இந்த இடத்துல எல்லாம் கப்பா வச்சுட்டா ஸ்கூலுக்கு போனா கேள்வி பண்றாங்க. வேண்டாம்மா. என்ன வேண்டாம்? அம்மா வைக்கட்டுமா? அம்மா சொல்றேன்ல, கேளு. இரு இரு இதை வச்சிடறேன். இப்பதான் அழகா இருக்கடா. ரொம்ப அசிங்கமா இருக்க. அப்படியெல்லாம் இல்ல. சரி சரி, கிளம்பு கிளம்பு. இந்த ஆக்காமி. அம்மா, சாப்பாடு பிடிக்கல, நல்லா இல்ல. ஆமா, ஸ்கூல் ஆரம்பிச்சாலே உனக்கு இப்படித்தான். சாப்பாடு பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருப்ப. அம்மா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணுமாம்மா? ஏன், என்னாச்சு தங்க பிள்ளைக்கு? எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குமா? வர மாதிரி தானே இருக்கு, ஜுரம் வரல. இல்லம்மா, கொஞ்சோண்டு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. தொட்டு பாரு. இல்ல இல்ல, காய்ச்சலாம் இல்ல. இன்கேஸ் காய்ச்சல் இருக்குன்னா நான் கஷாயம் பண்ணி எடுத்துட்டு வர்றான். கொசக்கும். இல்லம்மா, எனக்கு ஜுரம் வரல, எனக்கு வயிற்று வலிக்குதுமா. ஓஹோ, வயிற்று வலிக்குதா? டாக்டர் கிட்ட போலாமா? இதுக்குமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருந்தாலே வயிற்று வலி சரியா போயிடும். ஆமா ஆமா, போய்தும். அம்மா இந்த மாதிரி பேசுத. ஆமா, அம்மா உன்ன மாதிரி பேசத்த. கிளம்புற வேலையை பாருடான்னு சொல்லிட்டு டிக்கில ஆடிய போடுறாங்க. அப்போ ஜின் என்ன குதுமை பண்றாங்க, எல்லாருமே குதுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உறிஞ்சிட்டு நடந்து போறாங்க. அப்போ ஜின்ன கரெக்டா வெளியே வரும்போது பார்த்தா சுகா வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு. சின்ன குழந்தை தான். அப்போ உன்னை அனுப்பிட்டாங்களா? ஆமாண்டா, என்னையும் அனுப்பி விட்டுட்டாங்க. என்ன பண்றது, வீட்டுல இருக்கவே முடியல. எல்லா இடத்துலயும் கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜின்ன போலம்மா. சரி போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடக்கிறாங்க. ஏன்னா வீட்டில இருந்து கொஞ்சம் தொலைவா தான் ஸ்கூல் இருக்குது. அதனால டெய்லி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட இவங்க நடந்து தான் ஸ்கூலுக்கு போகணும். அப்பதான் ஜின்னு கவனிக்கிறாரு, எல்லாருமே எர்த்குவேக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நில அதிர்வு வந்திருக்கு, குஜராத்தில் அதிர்வு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால இதை பத்தி கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜின் இப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. நில அதிர்வு அப்படின்னு முணுமுணுத்துட்டே வர்றாங்க. அப்போ சுகா, நீ இன்னைக்கு கேட்டியா? நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க, பூமி அதிர்வு வந்துச்சாமா, நிறைய பேர் செத்து போயிட்டாங்கடா, உனக்கு தெரியுமா? அப்படின்னு சுகா கேக்குறாரு. அப்போ நம்ம ஜின்ன, தெரியுமே, எனக்கு தெரியுமே, நான் பார்த்தேன். எங்க பார்த்த? டிவில பார்த்தேன்.
காலைல அப்பா கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு சொன்னாரு. ஓ, நிறைய பேர் செத்து போயிருக்காங்கடா. ஆமாண்டா, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ரொம்ப பாவம்ல. ஆமாண்டா, ஒருவேளை இங்கே நிலதிர்வு வருமா? அதெல்லாம் வராதுடா. அது எப்படி உனக்கு தெரியும்? சம்டைம்ஸ் வரும், வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் வராதுன்னு சொல்லறேன்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? அத முதல்ல சொல்லு. சரி, உனக்கு நில அதிர்வுன்னா என்னன்னு தெரியுமா? நில அதிர்வுன்னா எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. அப்படின்னா சொல்லு, என்ன நில அதிர்வு? நில அதிர்வுன்னா என்ன? அப்போ ஜின்னு யோசிக்கிறாரு நல்லா. அப்போ சுகா, உனக்கு தெரியாது தானே? யோசிக்கிற மண்டு மண்டு, உனக்கு தெரியாது தானே? பெரியவன் நாட்டம் சொல்ற. எல்லாரும் இது வராமா வராதுன்னா. அப்போ ஜின்னுக்கு கோவம் வந்துச்சு. மூஞ்சி உருன்னு வச்சுட்டு கோவத்துல நம்ம சுகா கிட்ட சொல்றாரு, என்ன கிண்டல் பண்றது நிறுத்துடா. முதல்ல உனக்கு தெரியுமா நில அதிர்வுன்னா என்னன்னு? என்ன மட்டும் கிண்டல் பண்றான். உனக்கு தெரியுமா நில அதிர்வுன்னா எப்படி இருக்கும்னு? அப்படி கேட்கும்போது சுகா நக்கலா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, எனக்கு தெரியாது, ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியுமே. எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்களே, எனக்கு அதை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் நான் சொன்னேன் இங்க நிலத்து வரக்கு சான்ஸ் இருக்குன்னு. அப்போ நம்ம ஜின்னு வந்து ஆன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா இந்த பையனுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜின்ன சுகா கிட்ட சொல்றாரு, சரி, அது எப்படி வருதுன்னு நீ சொல்லு, நான் பாக்குறேன். நீ சரியா தப்பா சொல்றேன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறமா எப்படி வருதுன்னு நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சுகா, என்னடா நான் சொல்றத பார்த்து கரெக்டா இருந்துச்சுன்னா அது அப்படியே கோப்பி அடிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கியா? உன்னோட மூளை எனக்கு புரிஞ்சிச்சு, நான் சொல்ல மாட்டேன். நீ எனக்கும் தெரியும் எப்படி எர்த்து குவாக் வருதுன்னு. அப்படின்னா முதல்ல நீ சொல்ல, எப்படி எர்த் குவாக் வருதுன்னு. யாருக்கிட்ட? நம்ம கிட்டேவா? அப்படியே நைஸா என்னோட இது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாயின் கிட்ட போய் சொல்றதுக்கு தானே நீ என்கிட்ட கேக்குற. எனக்கு தெரியும், அவன் முன்னாடி பெரிய இவனாட்டம் பண்றதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஜின்னு நீயே. எனக்கு தெரியும்டா. அட, அதெல்லாம் தெரியாது சுகா. நீ சொல்லலையா இல்லையா? நீ சொன்னா நானும் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன், இல்லைன்னா நானும் சொல்ல மாட்டேன். சொல்லுமா இல்ல சொல்ல மாட்டியா? நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ எனக்கு குதுமை பண்றதா, நீ எனக்கு குதுமை பண்ற. நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டா சுகா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அப்போ சுகா அப்படியே பாவமா ஜின்னு பக்கத்துல வந்து நின்னுட்டு இதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மெதுவா சுகா வந்து ஜின்னோட தோல்ல கை போட்டுட்டு, சரி நான் சொல்றேன், நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்கிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட தான் போய் சொல்லுவேன். சொல்லுறேன். சொல்லு சொல்லு. அது வந்து எங்க அக்கா இருக்கால. ஆமா, எங்க அக்கானால தாண்டா எர்த்குவாக் வருது. என்னது? ஆமாண்டா, எங்க அக்கானால தான் நிலதிர்வு வருது. அது எப்படி? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அக்காவை பிடிச்சி திட்டிட்டே இருக்கும். எதுக்கு? இப்படி தும்மு தும்முன்னு நடக்காத, அப்படி நடந்தேன்னா பூமி அதிரும், அப்படி நில அதிர்வு வரும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு சுகா வந்து அவங்க அக்கா நடக்கிற மாதிரி நடந்து நடந்து காமிக்கிறான். அப்போ நம்ம ஜின்னு சிரிக்கிறாரு. உங்க அக்கா இங்க வந்தா எப்படிதான் குஜராத்ல பூகம்பம் வரும்? அது லூசு லூசு, இது கூட தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி பண்ணி சிரிக்கிறாரு. அப்போ
நம்ம சுகாவோட மூஞ்சி எல்லாம் அப்படியே மாறுது. ஏண்டா இங்க பக்கத்துல தானே குஜராத் இருக்கு, என்னம்மா இப்படி கேலி பண்ணி சிரிக்கிற? அம்மா இங்க இங்க நந்தா அங்க அது வரும் சேத்தா. ஏய் அது பக்கத்துல எல்லாம் இல்ல சுகா, அது ரொம்ப தூரமா இருக்கு. ரொம்ப தூரம்னா நம்ம நம்ம ஒரு 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 வருஷம் நடந்து போனோம்னா எங்க எத்துறோமா அதுதான் குஜராத். அவ்வளோ தூரமா இருக்கும். அப்படியாதா? அது எப்படிதான் உனக்கு தெரியும் ஜின்னு? ஒன்னாலுமே வா. ஆமாண்டா, அவ்வளோ தூரம் இருக்கும். அது எப்படிதான் உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். இதுக்கு தான் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் எல்லாம் வேணும் வேணும்னு சொல்றது, தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு மனசுல நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா காலையில தான் ஜின் இதே கேள்வியை அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு மொக்க வாங்கியிருப்பாரு. அப்போ அவர் மனசுல நினைச்சு சொல்றாரு, தப்பிச்சிட்ட. அப்பா கிட்ட அந்த மாதிரி கேட்டதுனால இவன் முன்னாடி பெரிய வேற லெவல்ல ஆக முடிஞ்சது. இல்லைன்னா அன்னைக்கு இவன் என்னை வச்சு செஞ்சிருப்பான் சுகா. அப்படின்னு நினைச்சிட்டு சிரிக்கிறாரு மனசுலயே. அப்போ ஒருவேளை அங்க குஜராத்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே எங்க அக்கா மாதிரி தும்மு தும்முன்னு நடந்திருக்குமோ, அதனால நிலத்துக்கு வந்திருக்குமாதா அப்படின்னு கேக்குறாங்க. பாடா பாடா லூசு லூசு, அப்படி எல்லாம் வராதுதா. இந்த நில அதுவெல்லாம் வருது அந்த மாதிரி இல்ல, உனக்கு புரியல, அதனால தான். அப்புறம் எப்படிடா வரும்? எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்லித்தரேன். ஆனா நீ யாருக்கிட்டயுமே இதை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? யாருக்கிட்டயும் சொல்லாத. சொல்லி கொடுத்தோம்னா அவங்க எல்லாருமே அதை அது அதை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்கல்ல. சொல்லி கொடுக்காத. சரி நான் சொல்லல, நீ சொல்லு. நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை டிவியில விஷ்ணு புராணம் சீரியல் பார்த்துருக்கியா? என்ன சீரியல்? விஷ்ணு புராணம் சீரியல் போடுவாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை. ஆமாண்டா பார்த்திருக்கேன். அதுல இந்த பூமி தேவி ஓடி வருவாங்கல்ல. ஆமா, அவங்க இந்த பூமி தேவினா யாரு? பொண்ணு. ஆமால, அவங்க எப்படி நிப்பாங்க தெரியுமா? இந்த பூமியை ரெண்டத்தையுமே கையில இப்படி வச்சுட்டு தலைக்கு மேல இப்படியே தூக்கி பிடிச்சு நின்று இருப்பாங்க. அவ்வளோ பெருசு இல்ல பூமி, சின்னது இல்லைல்ல, அப்படியே தூக்கி பிடிச்சு நிற்பாங்களா. அவங்க பொண்ணு தானே, அவங்க தலையில நிறைய பேனெல்லாம் இருக்கும், அதை அரிச்சிருக்கும். அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கையை மட்டும் லைட்டா நவுத்திட்டு தலையை சொரியறதுக்காக கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி தலையை சொரியும் போது திடீர்னு பார்த்து பூமி போகுது இல்ல போகுது. அப்ப அதுக்குள்ள அவங்க மறுபடியும் அதை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சு நிறுத்திட்டாங்க. அப்படித்தான்டா இந்த பூமி அதிர்வே வருது, தெரியுதா? அப்படி இவங்க பேலன்ஸ் மிக்ஸ் ஆகி இப்படி கீழே விட போகும்போதுதான் இந்த மாதிரி பூமி அதிர்வு வந்திருக்கு. புரியுதா? உனக்கு புரியுதா? அப்படியா வருது? ஆமாண்டா, நீ சொன்ன போதுதான் நானே யோசிச்சு பார்த்தேன். நீ சொல்றது உண்மைதான். ஆமால, அவன்கிட்ட பேனெல்லாம் சீக்கிரமா எடுத்து யாராச்சும் விடலாம்ல. இல்லன்னா ஐயோ நம்ம ஊர்ல எங்கேயாச்சும் விழுந்து போயிடுச்சுன்னா இங்கே நல்லா திருவிழா வந்துச்சு நம்மள செத்துவோண்டா. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சாக கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு ஜின்னு. அப்போ ஜின்னு சொல்றாரு, ஒன்னும் இல்லடா, அதுல சொன்ன மாதிரியே விஷ்ணு பகவான் கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம பூமி தேவியோட தலையில இருக்கிற பேனு பொடுகு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாவே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க ப்ரே பண்ணா சீக்கிரமாவே அது கடவுள் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இங்கெல்லாம் நிலதிர்வு வராதுடா. நல்ல வேலை நீ சொன்ன.
நான் இப்பத்துல இருந்து நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இங்க நல்ல அதிர்வு வந்துச்சுன்னா நீ என்னால செத்து போக முடியாதுடா. இன்னைக்கெல்லாம் வாழணும், நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம சுகா முதல்ல போய் வயனை பாக்குறாங்க. வயனை பார்த்துட்டு, ஹாய் வயன். ஹாய் சுகா. வயன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? இந்த நிலாதிர்வுல நிலாதிர்வு அது எப்படி வருதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீ சொல்லிக்கூட உனக்கு தெரிஞ்சா. சரி, நான் சொல்லித்தரேன். சொல்லிட்டு ஜின் என்னெல்லாம் சொன்னானோ அது ஃபுல்லா, அது ஒரு சின்ன பிட்டு கூட விடாம அப்படியே வயன்கிட்ட ஒப்பிச்சிட்டாரு. ஏன்னா சுகாவுக்கு வயனை பிடிக்கும், ஜின்னுக்கும் வயனை பிடிக்கும். 2 பேருக்கு இடையில போட்டி இருக்கு. அந்த போட்டியில தான் போய் நம்ம சுகா போய் அப்படியே ஒப்பிச்சு வருவாரா. அப்போ நம்ம வயன் கேக்குறான், அப்படியாடா, அப்படியா வருது? ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? அதுக்கு தான் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தெரியும்னு சொல்லுது. எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு வயன் கிட்ட மட்டும் சொல்லாம மத்த இதே மாதிரி ஒவ்வொரு பசங்களா பார்த்து பார்த்து எல்லாருக்கிட்டையுமே இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கிட்டையுமே ப்ரே பண்ண சொல்லிட்டாங்க. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க, நம்ம பூமி தேவியோட தலையில இருக்கிற பொடுகு, ஈறு, பேன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே அதெல்லாம் கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்கூல்ல பிளட்ஜ் சொல்றது நம்ம சுகா தான். அவரு பாட்டுக்கு ஸ்டேஜில் ஏறி நின்று மைக்கில் பிளட்ஜ் எல்லாம் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதெல்லாம் சொல்லி கடைசியில் முடிக்கும்போது எனக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ டீச்சர்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, என்ன சொல்ல போறான் இந்த பையன் சொல்லிட்டு. அப்போ இந்த பூமி அதிர்வு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே முழிக்கிறாங்க. கீழே அசம்பிளி நிக்கிற ஜின்னுக்கா வேர்த்து ஊத்துறதுக்காக ஆரம்பிச்சிருச்சு. இவன் என்ன சொல்லி தொலைய போறான்னு தெரியல, நாம வேற வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டோமேன்னு சொல்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலாதிர்வு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அது இந்த விஷ்ணு புராண சீரியல் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போதே டீச்சர்ஸுக்கு புரிஞ்சிச்சு என்னமோ லூஸ்தனமா சொல்ல போறான்னு. திடீர்னு பார்த்தா அசம்பிளி டிஸ்போல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை கையோட தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. அது போனது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் கிட்டையும் போய் நம்ம சுகா எப்படி நில அதிர்வு வருது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம இது எனக்கு சொல்லி தந்தது ஜின்னு தானே போட்டும் கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத பையனை மாதிரி, ஒண்ணுமே தெரியாத குழந்தைய மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே வந்து ஜின்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஜின்னு சுகா கிட்ட கேக்குறாரு, டேய் எதுக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க உன்னை? அது ஒண்ணும் இல்ல மச்சான், இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம்ல பார்த்தா ஒரு, அதாவது ஜியோகிரஃபி எடுக்கிற ஒரு சாரு, அதுக்கப்புறமா கிளாஸ் டீச்சர், அதுக்கப்புறமா ஸ்கூலோட பிரின்சிபல், 3 பேருமே நம்ம ஜின் அண்ட் சுகாவோட கிளாஸ்க்கு வர்றாங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜியோகிரஃபி டீச்சர் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த நிலவ அதிர்வுனா என்னன்னு புரியற மாதிரி கிளாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியலனாலும் ஒன்று கொட்டிட்டு புரிஞ்ச மாதிரி கொஞ்சோண்டு புரியுற மாதிரி கேட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் சார் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எப்படி எர்த்குவாக் வருதுன்னு அப்படின்னு பிரின்சிபல் சார் கேட்குறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம முந்திரி கோட்டையாட்டம் வாயன் எந்திரிச்சுன்னுட்டு, அப்ப சார் இந்த சுகா சொன்ன கதை
சொல்லும்போது ஜியோகிராஃபி அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துட்டு சார் முறைக்கிறாரு வயனை பார்த்து. அப்போ வயன் எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துட்டான். அப்போ அப்போ பிரின்சிபல் சார், சாரி எனக்கு சிரிப்பு வருது. அப்போ பிரின்சிபல் சார் சொல்றாரு, அதெல்லாம் உண்மை இல்லைம்மா, இப்போ கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் சயின்டிஃபிக்கா கரெக்டானது, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிரின்சிபல் சார், ஆமா இங்க ஜின்னு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஜின்னு மெதுவா அப்படியே பெஞ்சில கொஞ்சம் குனிஞ்சு உக்காந்துட்டான். அப்போ பக்கத்துல இருக்கிற சுகா இதோ இங்க இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டான். அப்ப ஜின்னு என்ன சொல்றது, ரொம்ப ஹார்ட் பீட் எல்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. ஏன்னா என்ன சொல்ல போறாங்க தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்கான். அப்போ இங்க வா அப்படின்னு பிரின்சிபல் சார் கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஜின் வந்து மெதுவா மெதுவா நடந்து அவர் பக்கத்துல போயிட்டு நிக்கும்போது, உனக்கு தெரியாத விஷயத்த பத்தி நீ எதுக்கு இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஜின்னுக்கு அங்க எத்துறதுக்குள்ளேயே கண்ணுல இருந்து தரன்னு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அழுதுட்டு நின்று இருக்கான். அப்போ நான் ஒன்னும் சொல்லல சார், நான் வந்து நீ எதுவுமே பேசாத, முதல்ல உன் கையை நீட்டு அப்படின்னு பிரின்சிபல் சார் சொல்றாரு. அப்போ ஜின்னு வந்து அப்படியே கண்ணு இறுக்கமா அடைச்சிட்டு அப்படியே கை நீட்டிட்டு இருக்கான். நீட்டிட்டு இருந்துட்டு ஒரு 2 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடி எதுவுமே விழல. அப்போ பிரின்சிபல் சார் கண்ணை தர அப்படின்னு சொல்லும்போது ஜின்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது கையில ஒரு பேனா வச்சு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நீ நல்லா நல்லா யோசிக்கிறப்பா, உனக்கு நல்ல யோசனை திறன் இருக்கு, நல்லா தெரியல ஃபியூச்சர் நீ நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டரா கூட வரலாம், அதுக்கான அந்த கேப்பபிலிட்டி உனக்கு இருக்கு. ஆனா குழந்தைங்களா ஜின்ன நீ போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஜின்ன அமுச்சு விட்டுட்டு, ஆனா குழந்தைங்களா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி சந்தேகம் இருக்குதுன்னா நாங்க டீச்சர்ஸ் இருக்கோம், உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க கேளுங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்னா எங்க கிட்ட வந்து கேளுங்க. எங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தா கூட உங்களுக்காக தேடி அது என்னன்னு கரெக்டான பதில நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? தெரியாத விஷயத்த பத்தி அரைக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னுடைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். என் நம்பிக்கைய காப்பாற்றணும். புரியுதா? சொல்லும்போது ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா புதிய பெண்ணெல்லாம் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் ரொம்ப தொரத்தொரான்னு ஊத்திட்டே இருக்கு. அப்புறமா பிரின்சிபல் சார் சொல்றாரு, ஜின் உனக்கு தான் மெயினா தெரியாத விஷயத்த பத்தி இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு நடக்க கூடாது, புரியுதா? சொல்லும்போது ஜின்னு சொல்ற மாதிரி டிங்கு டிங்குன்னு மண்டை ஆட்டுறான். அப்போ சுகா பக்கத்துல இருந்த ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா, என் பக்கத்துலயே தானடா இருந்த, என் பக்கத்துல தானடா இருந்த, எப்ப இதெல்லாம் போய் சொன்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? யாருக்கிட்டையுமே சொல்லாதடா, இதை பத்தி யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதடான்னு சொன்னா நீ அசம்பிளில கூட போய் சொல்ல பார்த்து பண்ணி 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 சொல்லிட்டு ஜின்னு வந்து சுகா போட்டு அடிக்கிறாரு. அப்ப சுகா வலிக்குதுடா வலிக்குது, அப்புறம் நீ சொன்னது நான் சொன்னதா சொல்லிட்டு சார் கிட்ட இருந்து அடி வாங்கணும்னு சொல்லுறியா? ஆனா அடிக்கிறதுக்குன்னு பார்த்தா பெண் கட்சிக்கு அது துரோகி. அப்ப நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? என்னை ஏமாத்திருக்கியாடா? அப்படி இல்ல மச்சான், வாயின் முன்னாடி ஃபீல் போடலான்னு பார்த்தேன். ஆனா டீச்சர்ஸ் கூட்டிட்டு போன பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு என்னமோ தப்பா தான் இருக்கும்னு, அதான் உன்னை மாத்தி விட்டுட, சாரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ ஜின்னு, இந்த உலகத்துல இனி நான் யார நம்பினாலும் உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன்டா, உன்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லவும் மாட்டேன்டா, நீ போடா. டேய் கோபப்படாதா, இப்போ என்கிட்ட பேசாத சொல்லும்போது அந்த டைம்ல வயன் அங்கிருந்து எந்திரிச்சு வர்றாங்க. வந்துட்டு ஜின்னுகிட்ட, ஜின்னு நீ சொன்னது பொய்யா இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சுடா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜின்னுக்கு ஹாப்பி. அப்படியா வயன், தேங்க்யூ, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறாரு. அப்போ நம்ம சுகாவை பார்க்கணுமே. சுகா மூஞ்சி உருன்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சுகா திங்க் பண்றாரு, பேசாம
இந்த ஸ்டோரிய நானே சொன்னதா சொல்லி இருக்கலாம். இருந்தா இந்த பாராட்டும் அப்புறம் வயனும் என்னத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். தேவையில்லாம நானே எனக்கு சொல்லி வச்சுக்கிட்டேனோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்படி இருந்துச்சு, சிரிச்சிங்களா? அதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சிரிப்பாக வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் இந்த லவ் ஜேர்னல்லே போக வேண்டாம்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா ஆமாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுருங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் டைமுக்கு கரெக்டாக டான்னு வந்துடும். அப்புறமா ஆமாம், நம்ம சேனலோடைய ஓனரான தியா குழந்தை இந்த சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த ஜுமுக்கா, பேங்கிள்ஸு, ப்ரேஸ்லைட்ஸு, அப்புறமா அப்படி எக்ஸட்ராஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி அண்ட் ஆல்சோ டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க எல்லா டீட்டெயில்ஸ், ரைட்ஸ் உள்பட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க. அவ்வளோதானே காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பாய் பாய், சரங்கே ஆர்மீஸ், லவ் யூடா.